1973 இலினாய்ஸ் அப்படின்ற ஒருத்தர் அவரோட என்ஃபீல்டில் வேலை பார்த்துருக்காரு. அதாவது அவரோட வயலில் வேலை பார்த்துட்ருக்காரு. திடீர்னு வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் அவரோட ஒரு நியூஸ் சேனலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த நியூஸ் சேனல் பேர் தான் எம்டி வெர்னான் ரெஜிஸ்டர் நியூஸ். அந்த நியூஸ் சேனலில் ரெசிடெண்ட்டாக வேலை பார்க்குற ஒருத்தர் பேர் தான் ஹென்ரி எம்சி டேனியல். அவர்கிட்ட போய் நம்ம இலினாய்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு மிருகத்தை அவரோட வயல்ல பார்த்ததாகவும் அது ரொம்பவே கொடூரமா இருந்ததாகவும் சொல்றாரு. நம்ம ஹென்ரியூ என்னதை சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, நான் நியூஸ்ல பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லினாய்ஸும் அதோட உருவத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த உருவத்துக்கு 3 கால்கள் இருக்கிறதாகவும் 2 பிங்க் கலர்ல ஃபிளாஷ் அடிக்கிற அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கிற 2 கண்கள் இருந்ததாகவும் சின்ன உடம்பும் சின்ன கைகளும் உடையதா இருந்துச்சான். இப்படி இவர் சொன்ன உடனே நியூஸ்ல அதுல பயங்கரமா வைரல் ஆகுது, பப்ளிஷ் பண்ண அடுத்த செகண்ட்லேயே. இதெல்லாம் கேட்டுட்டு இலினாய்ஸோட வீட்டுக்கு வந்த போலீஸ் அவரோட வீட்டோட டோரை செக் பண்ண போது அங்க ஸ்கிராச்சஸ்லாம் இருந்திருக்கு, நகத்தால பறந்துட மாதிரி. அதுக்கப்புறம் சில ஃபுட் பிரிண்ட்ஸும் இருந்திருக்கு, நாயோட காலை தடம் மாதிரி இருந்திருக்கு. ஆனா நாயோட காலுக்கு 3 வேற 4 கால் விரல் தான் இருக்கும். ஆனா அந்த காலடி தடத்துல 6 கால் விரல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் இதை பத்தி பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமானு தெரியல. ஆனா 1973 இதை பத்தி பயங்கரமா ரிசர்ச் பண்ணாங்க. அவரை தவிர அந்த இலினாய்ஸ் தவிர அந்த மிருகத்தை யாருமே பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ண எம்சி ஹென்ரி டேனியல் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இலினாய்ஸ் அதோட அதாவது அந்த ஃபார்மர் பார்த்தது நம்ம பிளானட்ல இருந்தே வரல, அது வேற ஏதோ ஒரு பிளானட்ல இருந்து வந்த உயிரினமாக தான் இருக்கும். இன்னும் சில பேர் இதை வந்து ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் இது வந்து ஒரு பயங்கரமான மிஸ்டீரியஸ் கிரேஸாவே இருந்திருக்கு. 1923 கொலம்பியாவில் உள்ள முக்கியமான ஹோட்டல் பேர் தான் டெல் சால்டோ. இதுக்கு நடுவில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹாண்டடான பிளேசஸ், அதாவது மர்மமான இடங்கள்லாம் பின்காலத்துல மியூசியமா மாறும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலும் அதே மாதிரி தான். இந்த ஹோட்டலை டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் பேர் தான் கார்லோஸ் ஆர்டூரோ டபியாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அதாவது அந்த ஹோட்டல் சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அந்த ஃபால்ஸ் இருக்கிறதுனால அந்த ஹோட்டலோட ஃபால்ஸ் தான் அது. அந்த ஃபால்ஸோட பேர் தான் டெக்யூவன்டாமா ஃபால்ஸ். அங்கே வர டூரிஸ்ட் மக்கள்லாம் அந்த ஃபால்ஸ் கிட்ட போகாம கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதையும் மீறி சில கெஸ்ட் எல்லாம் அந்த ஃபால்ஸ் கிட்ட போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபால்ஸ் ரொம்பவே டேஞ்சரான ஃபால்ஸ், விழுந்தா மறுபடியா சாலாதான். அதை தெரிஞ்சுக்கிட்ட பல பேர் சூசைடுக்காண்டி இந்த ஃபால்ஸ்ல குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல இருந்து இந்த ஹோட்டல் பேரு சூசைட் ஹோட்டல் மாறிடுச்சு. கொலம்பியாவோட லோக்கல் லெஜெண்டா சொல்லப்பட்டு வர ஒரு கதையை நான் இப்போ சொல்றேன். இண்டிஜினியஸ் அப்படின்ற ஒரு மியூசிக்கா அப்படின்ற ஒரு பழங்குடியினர் ஸ்பானிஷ் அப்படின்ற ஒரு அடிமைப்படுத்தி வைக்க ஒரு குழு கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க பாறைகளை தாண்டி. சம்மந்தமே இல்லாம இந்த ஒரு கதை இங்க எதுக்கு வருதுன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரி, இந்த ஒரு 2 கேசஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ குவாலிட்டி அதே மட்டும் இல்லாமல் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோட லென்த்து கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கிறதுக்காண்டி கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 2 கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.